بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பை தேர்வு செய்து அதிலே நேற்றைய தினம் இறுதியாக மனிதர்கள் அனைவரும் மிகச் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்கிற மரணம் என்பது அடைந்தே தீரும் என்கிற ஒரு எளிய உண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறான். அனைவரும் தெரிந்த இந்த எளிய, யாரும் மறுக்காத மிகச் சாதாரணமான ஒரு உண்மையை அல்லாஹ் இவ்வளவு தூரம் அழுத்தமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன வந்தது? அதற்குள்ளே நமக்கு இறைவன் கற்றுத்தருகிற பாடம் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வெறுமனே மரணம் அடையும் என்கிற அளவிற்கு அல்லாஹ் சொல்லியிருந்தால் அது ஒரு சாதாரண செய்தியை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறதாக அது அர்த்தமாக கொள்ளப்படும். மரணம் வந்துடும், மௌத்தா போயிடுவீங்கன்றது மட்டும் சொல்லப்பட்டிருந்தால் அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் சொன்னதே சொல்லியிருக்கிறாங்க. அல்லது ஒருவேளை மனிதர்களில் சொல்லுவோம்ல, சில பேர் பேசியதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு வேறு சரக்கில்லை போல இருக்குது, அதனால தான் ஒரே மேட்டரை திரும்ப திரும்ப அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரியாக அர்த்தமாகிவிடும். கூறியது கூறல் அப்படின்னு ஆயிரும். ஆனால் அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் அப்படி பயன்படுத்தலை. அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்னா, எல்லோரும் ஒத்துக்கொள்கிறீர்கள் மரணம் வருமா வராதா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் மரணம் வரத்தான் செய்யும். மரணிக்காத மனிதர்கள் யாருமே இல்லை. ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் யாருமே உலகத்தில் மிச்சமாக இல்லை. அதுவே நமக்கு சொல்லுது, உலகத்தில் எல்லா மனிதர்களும் பிறந்த எல்லாரும் இறக்கத்தான் செய்வாங்கன்ற உண்மையை தெளிவாக சொல்லுது என்றெல்லாம் நீங்கள் சொன்னாலும், ஆனால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் மரணத்திலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுன்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வாயில கேட்டால் வாய் ஒத்துக்குது, ஆமாங்க எல்லாரும் மூத்தா தானே, பிறந்த எல்லாரும் மூத்தா போவோமே அப்படின்னு வாய் சொல்லுது. அது மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களா? உங்கள் உள்ளம் சொல்லுதா மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் எப்படியாவது தப்பிச்சிடலாமான்னு தானே நீ பிளான் பண்ணுற? அதை கண்டிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் திரும்ப திரும்ப இதை சொல்லுவது மரணம் வந்துவிடும் என்கிற மிக சாதாரண உண்மையை சொல்வதற்காக அல்ல. மரணம் வந்துவிடும் என்பதை வாயளவிலே சொல்லுகிற நீ உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய மனதிலே, உன்னுடைய நம்பிக்கையில நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால், அந்த மரணம் வந்தால் நம்ம தப்பிச்சிடணும், மரணிச்சிடக்கூடாது, மரணிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வாய்ப்பு இருக்குதா, அதை செய்கிறதுக்கு என்ன வேண்டுமானாலும் நான் செய்ய தயார், என் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்ன விலையை நான் கொடுக்குறேன், யாரை வேண்டாலும் அதுக்கு நான் விலையாக கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு நீ செயல்படுறிய, அதுதான் பிரச்சனை. அதை சரி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ என்ன பாடுபட்டாலும் சரிதான்ப்பா, நீ முடியவே முடியாது. நீ நெசமாக வாயில் சொல்கிறியோ நம்பி சொல்கிறியோ ரெண்டாவது, ஆனால் உண்மையில் நீ மரணம்னு நினச்சதுன்னா, மரணம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சா உடனே ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்கே, இந்த வேலை இருக்கே, இன்னும் இது முடிக்கலையே, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கலையே, வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் பாதியிலே நின்று போயிருமே, என் மனைவி என்ன பண்ணுவா தெரியாத, அவளுக்கு தெருவில் போய் சாமான் கூட தெரியாத, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, என் பேர பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு லைஃப்பை செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா என் வாழ்க்கை செட்டில் ஆயிருமே அப்படின்ற மாதிரி நீ மரணத்திலிருந்து தப்பிக்கிறது. வாயு சொல்லுது மரணம் வந்துரும்னு, ஆனால் மனசு என்ன சொல்லுது, உன் நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மரணம் வந்துடக்கூடாது, மரணத்திலிருந்து எப்படியாவது நம்மளை பாதுகாத்துக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்துடணுங்கிற மாதிரி நீ ஓடிக்கிட்டு இருக்கிற. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான்? கொல் நபியை சொல்லுங்கள், லை யன்ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி, நீங்கள் மரணத்திலிருந்து வெருண்டு ஓடுகிறீர்கள். நீங்கள் வெருண்டு ஓடுவது மரணத்திலிருந்தோ அல்லது நீங்கள் கொல்லப்படுவதிலிருந்தோ உங்களை பாதுகாக்கவே செய்யாது. நீ எடுக்கிற எந்த முயற்சியும் அதுக்கு பயன் தரவே தர. நீ முயற்சி எடுக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? நீ முயற்சி எடுக்கிறாய். மனிதர்கள் எல்லோரும் முயற்சி எடுக்கிறார்கள். என்ன முயற்சி எடுக்கிறார்கள்? நாம் மரணிக்காமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு முயற்சி எடுக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வதற்கு வழி இருக்குதா அப்படின்னு முயற்சி எடுக்கிறார்கள். நீ எடுக்கிற எந்த முயற்சியும் பயன் தராது.
நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி தோல்வியில தான் முடியும்பா. தேவையில்லாம ஏன் முயற்சி எடுக்கிற? எந்த முயற்சி தோல்வி அடையுமோ அந்த முயற்சி ஏன் எடுக்கிற? இந்த பாடத்தை சொல்லித் தருவதுதான் இத்தனை வசனங்களே நோக்கம். வெறுமனே ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது நோக்கம் அல்ல. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எளிய உண்மையை மனிதர்களுக்கு தெரியாததை போல பாடம் நடத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லல. நீ உன் வாய் சொன்னாலும் உன் வாழ்க்கையில, உன் அடி மனசுல, உன் ஆழத்துல, உன் உள்ளத்துக்குள்ள எப்படியாவது மௌத்துல இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையும் வெறியும் இருக்கிற அந்த வெறியிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் இதை சொன்னான். கல்லா இதா பலகத்தி தராத்திய வக்கீலமன்றாக்கு, உயிர் தொண்டைக்குள்ளே அடைகிற நேரத்துல மந்திரிக்கிறவர் யாரேனும் உண்டா என்று ஏன் கேட்கப்படுகிறது? அல்லாஹ் சொன்னான்ல, மந்திரிக்கு யாராவது இருக்கிறாங்களா? யாராவது ஒரு ஈதி பார்த்து இந்த நோயிலிருந்து இவரை காப்பாற்றிட மாட்டாங்களே. எந்த நோய்? மரண நோயிலிருந்து. மரண நோயிலிருந்து காப்பாற்றுறது யாருமே கிடையாதப்பா. நல்லா தெரியுது மரண நோயின்னு. அதுக்கு தகுந்த எல்லா அடையாளங்களும் வந்துருச்சு. கர்கராவில் விழுந்துட்டாரு, வயது முதுமை அடைஞ்சிருச்சு, பாடி எல்லாம் தளர்ந்து போச்சு, மாதக்கணக்கில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவரோட மனஜலம் கழிக்கிற அந்த உணர்வு கூட அவருக்கு தெளிவா இல்லை. உலகத்துல நீ இது மாதிரி 1000 கேஸுகளை பார்த்திருப்ப. இது 1001வது கேஸுக்கு தலைமாட்டில் உட்கார்ந்து இருக்கிற. ஆனாலும் கூட தொண்டைக்குழியில வந்து உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல, கடைசி செகண்ட்ல, அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? உயிர் காலில் பறிக்கப்படுற நேரத்தில் முயற்சி எடுத்தா கூட அந்த முயற்சி ஏதோ ஒரு நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்கு, அவர் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த துன்பத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு, அவர் உடம்புல ஏற்பட்டிருக்கிற வலியை நீக்கிறதுக்கு நீ முயற்சி எடுக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா காலில் அவருக்கு துன்பம் இல்லை, ஏதோ உடம்புல ஒரு பார்ட்ல ஏற்பட்ட துன்பம் இல்லை. அவருடைய துன்பம் எல்லோருக்கும் தெளிவாக சொல்கிறது. இவர் மரண துன்பத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா உயிர் பிரியத்தான் போகுது. நாடி பார்க்கிற டாக்டரே சொல்லிடுறாரு, முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 நாளோ 2 நாளோ யாருக்கும் சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு சொல்லிருங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு, மனிதர்களே இறுதி கட்டம் வந்துவிட்டது என்று நம்புகிற அளவிற்கு உயிர் தொண்டைக்குழியை அடைந்த பிறகு வக்கீலமன்றாக்கு. பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். மந்திரிக்கிறவர் யாராவது உண்டான்னு கேட்டா அப்ப நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? காப்பாத்திலாம் நினைக்கிறியா? இதுக்கு இப்ப இந்த நேரத்துல இதுக்கு ஏன் முயற்சி எடுத்த? இப்ப நீ என்ன முயற்சி எடுக்கணும்? சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு சொல்லுற முயற்சி எடுக்கணும். அடுத்து என்னப்பா செய்யணும்? மூத்தா போயிட்டா என்ன செய்யணும்? அதுக்குரிய வேலையை செய்யணும். இவருடைய மரணத்துக்கு பிறகு இவருக்கு என்னென்னலாம் செட்டில்மெண்ட் தேவைப்படும் அதை பத்தி நீ சிந்திக்கணும். அதை பத்தி சிந்திக்காம இப்ப இந்த நேரத்துல இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்து நீ சிந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது தப்பிக்க வச்சிட முடியுமா? மரணம் அடையாம ஆள உயிரை தக்க வச்சுக்க முடியுமா? அப்படித்தான் நீ ஓடுறது அர்த்தம். அப்படி நீ ஓடுறது பயனற்றது. இதன் வழியாக இந்த செய்தியை தான் அல்லாஹ் சொல்கிறான். இதன் வழியாக மனித குலத்திற்கு மரணம் நடத்துகிற பாடம் என்ன என்று கேட்டால், மனிதர்கள் மாற்ற முடியாத ஒன்றை மாற்ற முயற்சிக்கிற பொழுதெல்லாம் துன்பத்திற்கும் வேதனைக்கும் கவலைக்கும் ஆட்பட்டு விடுவார்கள். மாற்ற முடியாதுன்னு எது இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். வாழ்க்கையின ரொம்ப பெரிய தத்துவம். இதெல்லாம் இன்னைக்கு மேலை நாடுகள்ல இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் ஃபீஸ் கட்டணமா வாங்கிக்கிட்டு மிகச் சாதாரணமாக தினந்தோறும் கண்களுக்கு முன்னால் பார்க்கிற மரணங்கள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடத்தை ஏதோ ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில பாடம் நடத்துவதை போல ஒரு பெரும் தியரியை உண்டாக்கி அதுக்காக வேண்டிய பெரிய ஸ்லைடுகள்லாம் ரெடி பண்ணி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை தயார் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 10,000 20,000 அப்படின்னு கட்டணம் வசூலிச்சு அந்த கட்டணத்தில் வாங்கின எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறோம், ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறோம். உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது. இனிமே உங்களுக்கு கவலையே இல்லை, இனிமே உங்களுக்கு துன்பமே இல்லை, இனிமே உங்க வாழ்க்கையில துக்கமே இல்லை, இனிமே வாழ்க்கை பூரா முன்னேற்றம் தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான், மன நிம்மதி தான், ஹாப்பியான வாழ்க்கை தான் அப்படின்னு ஒரு பெரிய பீடிகை போட்டுட்டு அந்த பீடிகைக்கு பின்னால் சொல்லப்படுற செய்தி என்ன தெரியுமா? ஒரே ஒரு துணுக்கு செய்தி தான். மாற்ற முடியாததை மாற்ற முடியாது என்று ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில எதை மாற்ற முடியாதோ அதுக்கு ஒன்னை நீ தயார்படுத்தி அதை மாற்ற ட்ரை பண்ணாத. மாற்ற ட்ரை பண்ண வேற என்ன பண்ணு? அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை மாத்திக்க. இதை மாற்றவே முடியாது, வேற அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்குவோம். நம்முடைய மனைவி இப்படி இருக்கிறாள், என்ன சொன்னாலும் இது திருந்த வாய்ப்பே இல்லை, அது அவளுடைய பிறவி குணம். இந்த கேரக்டர் இந்த ஒண்ணுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டா அப்படின்னு மனைவியை பற்றியோ கணவரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ நண்பர்களை பற்றியோ ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டா அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப மாத்து 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 மாத்துன்னு பேசக்கூடாது. வேற என்ன பேசணும்? இது மாற்ற முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாறு. இதை அவ மாற்ற மாட்டா,
நம்ம இந்த இடத்துல வந்து நின்னா நமக்கு டென்ஷன் ஆகும், நமக்கு கோபம் வரும். அப்ப என்ன பண்றது? இந்த வேலையை அவ செய்யும் போது நம்ம பக்கத்துல நிக்காம நம்ம எஸ்கேப் ஆயிருவோம், நம்ம இந்த இடத்த விட்டு தூரம் விலகிடுவோம். அதுதான் நம்முடைய நிம்மதிக்கு அழகு. இல்லாட்டி அவ செய்வா, நம்ம பார்ப்போம், நம்ம கோபம் வரும், நம்ம திட்டுவோம், நம்ம அடிப்போம், 2 பேருக்கு சண்டை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், கடைசியில் விவாகரத்தில் போய் முடியும். எதுக்கு வம்பு? பிரச்சனை இல்லாமல் நிம்மதியா இருக்கணுமா? இந்த விஷயத்தை கண்டுக்காம ஒதுங்கிடுவோம். எந்த விஷயத்துக்கு? எதை மாற்ற முடியாதோ அந்த விஷயத்திற்கு. உலகத்தில் மாற்ற முடிகிற செய்திகளும் உண்டு, மாற்ற முடியாத விஷயங்களும் உண்டு. எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அதையெல்லாம் மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சியை எடுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். மரணம் அதைத்தான் சொல்கிறது. உன்னால் மாற்றவே முடியாது, என்ன தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் சரிதான். மரணத்திலிருந்து காப்பாற்ற, தப்பிக்க வைக்க உலகத்திலே எந்த அறிவாளியும் இல்லை, எந்த கண்டுபிடிப்பும் இல்லை, எந்த விஞ்ஞானமும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதற்கு சொந்தம் கொண்டாடுகிறான். நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நாம் தான் இந்த மரணத்தை உங்களுக்கு மத்தியிலே விதித்தோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நம்மை ஜெயிக்கிறவர் எவரும் இல்லை. படைத்த இறைவனை நீ மரணத்தை ஜெயிக்கிறான் அப்படின்னா, படைத்த இறைவனை ஜெயிக்க முடியுமா? மரணத்தை ஜெயிக்கலாம். படைத்த இறைவனை, அப்ப அல்லாஹ்வுடைய வாதம் அப்படித்தானே, வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நம்மை மிகைப்பவர் எவரும் இல்லை. அப்படின்னா நான் விதிச்ச விதியை எவனால மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியும்னா எவன் படைச்ச கடவுளை மீற முடியுமோ, படைத்த கடவுளுக்கு எதிராக நடக்க முடியுமோ, படைத்த கடவுளிடத்திலே சண்டையிட்டு ஜெயிக்க முடியுமோ, அவனால் மட்டும்தான் மரணத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படியானால் மரணம் என்பது கண்டிப்பாக நிகழும் என்பதை ஏற்று அதற்கு உன்னை தயார்படுத்து. இது நம்ம நிறைய பயான்கள்ல, நிறைய உரைகள்ல கேட்ட செய்தி தான். ஆனா எந்த கோணத்தில் கேட்டோம், அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நடைமுறைப்படுத்துறோம், அதை வச்சுதான் அது நமக்கு பாடமா பாடம் இல்லையாங்கிற வித்தியாசம் இருக்கு. இது ஒரு பெரிய பாடம். ஆனா இந்த பாடத்துக்கு நம்ம காது கொடுக்கவே இல்லை, நம்ம வாழ்க்கையில அது ஒரு முக்கியமா எடுக்கவே இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில பெரிய புலம்பல், பெரிய துக்கம், பெரிய கஷ்டம், பெரிய மன அழுத்தம், பெரிய புலம்பல் எல்லாம் எதன் காரணமாக அப்படின்னா, மாற்ற முடியாததை மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிற தருணங்களில் எல்லாம் பெரும் துன்பத்திலே சிக்கிக் கொள்கிறோம். மிகச்சாதாரணமா மாற்ற முடியாதது நீங்க ஒரு பட்டியல் கொடுங்களேன். எதையெல்லாம் உலகத்தில் மாற்ற முடியாது அப்படின்னு கேட்டால் நடைமுறையில் சிலர் சொல்லுவோம். கோடை காலத்தில் வெயில் அடிக்குது, மாற்ற முடியுமா? வெயில மாற்றவே முடியாது. அதை அடிக்கிற வெயில் அடிச்சே தீரும். அது எவ்வளவு உஷ்ணத்தில் வரணும்னு இறைவன் விதிச்சிருக்கிறானோ அந்த விதியை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. வாழ்க்கையில் இப்படி முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறோமே தவிர சூரியனை மாத்திரைக்கு ட்ரை பண்றோமா? டெய்லி காலையில் வந்துருது, 6 மணிக்கே இப்பெல்லாம் வந்துருதுப்பா, பெரிய எரிச்சலா இருக்குது. ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் வராமல் இருந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்தா கூட நல்லா இருக்கும். பார்த்தா இப்பெல்லாம் 6 6:30 வந்து பெரிய தொல்லைப்படுத்துது, வேர்த்து வடியுது. அதனால என்ன பண்ணலாம்? ஒரு ஆர்டர் போட்டு இனிமேலாம் நீ 7 மணிக்கு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஏற்பாடு பண்ண முடியாது இல்லை. அப்ப என்ன பண்றோம்? அந்த ஏற்பாடு பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? அது எனக்கு கஷ்டமா இருக்குதே, அது எனக்கு வேதனையை தருது, அது என் உடம்புல படும்போது சுடுதே, அந்த சூட்டை தான் தாங்கிக்க முடியலையே. அப்போ உன் ட்ரெஸ் கோடை மாத்து, அல்லது ஒரு ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சருடைய செட்டிங்கை மாத்து. ஒன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துப்பா. அதை விட்டுவிட்டு சூரியன் எப்படி மாத்துற, அதை எப்படி மாத்துறது, அதை எப்படி மாத்துறது, முடியவே முடியாது. அதை மாற்ற முடியாது. அதற்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள், உன் சூழலை மாற்றிக்கொள், உன் உடைகளை மாற்றிக்கொள், உன் வீட்டின் அமைப்பை மாற்றிக்கொள், உன்னுடைய ஏசி அறைகளை மாற்றிக்கொள். அதை மாற்றுவதன் வழியாக அதை ஏற்றுக்கொள்கிறாய். எதை ஏற்றுக்கொள்கிறாய்? சூரியன் அப்படித்தான் இருக்கும், அது சுடத்தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது எந்த நேரத்தில் வரணும்னு அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அந்த நேரத்தில் அது வந்தே தீரும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை அப்படின்னு உங்க மனசு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உண்மைக்கு தகுந்தாற் போல உங்களை நீங்கள் மாடிஃபை செய்து கொள்கிறீர்களே. இப்படி வாழ்க்கையில் எதையெல்லாம் மாற்ற முடியாதோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு ஏற்ப உங்களை மாற்றவும் நீங்கள் திட்டமிட வேண்டும். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். அதுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியை நீங்க வாழ்க்கையில பிராக்டிக்கல்ல இங்க இருந்து போனதுல இருந்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். இது வெறும் பயானா, ஒரு சொற்பொழிவா? ரமலான் மாசம் தராவி தொழுது 20 தொழுகை முடிச்சிருக்கிறோம், முடிச்சுட்டு ஒரு பயான் கேட்டுட்டு ஒரு பயபக்தியோட வீட்டில் போய் தூங்குவோம். அந்த பயபக்தியோட முடிஞ்சு போச்சுன்னா இந்த செய்திக்கு எந்த வேல்யூவும் இல்லை. அது முதல் நாள் சொன்ன மாதிரி தான், 10ஓட 11 செய்தி மண்டையில் போய் ஏறி உட்காந்துருக்கும்.
கழுத முதுகுலை ஏத்தின ஆபரணங்களைப் போல நம்முடைய மூளையிலே ஏற்றி இருக்கிற ஆகச்சிறந்த செய்தி. அவ்வளவுதான். ஒரு காசுக்கு புண்ணியம் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்தை நல்ல ஜாலியாக கழிச்சு அப்படியே சொகுசா உட்காந்து அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டுட்டு எல்லாரையும் பார்த்து கை குளிக்கிட்டு பாய் நாளைக்கு பார்க்கலாம் பாய் அப்படின்னு சலான் சொல்லிட்டு கிளம்பிருக்கிறீன்னு ஆகுமே தவிர உங்கள் வாழ்க்கையிலே இந்த செய்தி, மரணம் கற்றுத்தருகிற இந்த செய்தி பயன்பெறுகிற பாடமாக மாற வேண்டும் என்றால் நீங்க இங்கிருந்து கிளம்பின நிமிஷத்துல இருந்து அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? நிறைய முறைகள் இருக்கு. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மாற்ற முடியாத விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று, இந்த கணத்திற்கு, இந்த நிமிடத்திற்கு, இந்த நொடிக்கு முன்னால் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ அதில் எதையும் மாற்ற முடியாது. இப்ப இந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட்னு சொல்றது கூட இன்னைக்கு விஞ்ஞானத்துல பகுத்து சொல்லிட்டான். ஒரு செகண்ட அதுல பல ஆயிரம் கோடிகளை வெட்டி அதுக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம அதிகபட்சமா ரொம்ப கம்மியான நேரம்னு சொன்னா ஒரு நொடின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அந்த நொடியை உடைச்சு பிராக்சர் ஆஃப் செகண்ட், ஒரு நொடியில 10,000 துண்டு போட்டு அதுல ஒரு துண்டுங்களாம். அது எவ்வளவு நேரம் இருக்கும்னே தெரியல. அவ்வளவு குறைந்த நேரம் இருக்குதே. நாம் பேசுகிற இந்த நொடி அப்படின்னு சொல்லுகிற நொடியில அந்த நோவை சொல்லி டீயை சொல்றதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்கிற பிரிச்சு பார்த்தா அதுவே ரொம்ப லாங் டைம். நோவை சொல்லி டீயை சொல்றதுக்குள்ள இடைப்பட்ட அந்த டீயை சொல்றதுக்கு முன்னாடி நோ சொன்ன பாத்தீங்களா, அந்த நோவை சொன்ன நோவை சொல்லாததாக மாற்ற முடியுமா? அந்த செகண்ட், அந்த வார்த்தையை மாத்துறது இல்லை. இந்த 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 நாளில் என்னவெல்லாம் நடந்துச்சோ, நேற்றைக்கு என்ன நடந்துச்சோ, போன மாசம் என்ன நடந்துச்சோ, போன வருஷம் என்ன நடந்துச்சோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ, அதை பத்தி நான் பேசல. ஒரு செகண்டுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒன்று நடந்து விட்டது. நான் பேசிய ஒன்றை பேசிவிட்டேன். நீங்கள் கேட்க வேண்டியது கேட்டு விட்டீர்கள். தூங்க வேண்டியவர் தூங்கி விட்டார். கையை தூக்கிறவர் தூக்கிட்டாரு. கையை இறக்கிறவர் இறக்கிட்டாரு. முறைக்கிறவர் முறைச்சிட்டாரு. திட்டுறவர் திட்டாரு. சிரிக்கிறவர் சிரிச்சிட்டாரு. சிரிச்சவரை சிரிக்காம ஆக்க முடியுமா? அழுது விட்டார், அழாம ஆக்க முடியுமா? இனிமேல் அழாம ஆக்கலாம். ஏற்கனவே அழுதத நீங்க ஆமா திரும்ப அழாம ஆக்கலாம். அழுதுகிட்டு இருக்காரு, அவர் அழாம ஆக்கலாமே. அடுத்த செகண்ட் அழாம ஆக்கலாம்ப்பா. போன செகண்ட் அழுதார அத இல்ல இல்ல அவர் அழலைப்பா அப்படின்னு ஆக்க முடியுமா? முடியவே முடியாத காரியங்கள் ஒண்ணு என்னன்னா, முடிஞ்சது எதையுமே மாற்றவே முடியாது. உங்கள் வாழ்வில் இந்த நொடிக்கு முன்னால் என்னவெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இதை மட்டும் நீங்க பிராக்டிகலா பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டென்ஷனு, கோபம், எரிச்சல், சண்டை, நம்ம எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிறோம்? பெரும்பாலும் பாருங்க, கடந்த செகண்ட்ல நடந்த நிகழ்வுகளுக்காக மட்டும்தான் பெரும்பாலும் டென்ஷன். வீட்டில் சின்ன குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்குது. குழந்தை கையில் ஒரு டீயை கொடுத்து விடுறாங்க, ஏதோ ஒரு உணவு பண்ணதை கொடுத்து விடுறாங்க. சின்ன பிள்ளை பையன் கையில், நம்ம பிள்ளை கையில், பேத்தி கையில், பேரங்கையில் கொடுத்து விட்டு கொண்டு போய் நல்ல கொண்டு கொடு, அத்தாட்ட கொண்டு கொடு, வாப்பாட்ட கொண்டு கொடு. அங்கிருந்து அப்படியே ஆடிக்கிட்டே வந்துச்சு, டம்முன்னு போட்டுச்சு, டீயும் போச்சு, டீ கொண்டு வந்து டம்ளரும் போச்சு, எல்லாம் சேர்ந்து ஒருங்கிருச்சு, முடிஞ்சிருச்சு. அவ்வளவு நேரம் அடுப்படியில் செஞ்ச வேலையும் வீணா போச்சு. அதுக்கு பயன்படுத்தின தேயிலை வீணாயிடுச்சு, அதுக்கு பயன்படுத்தின பால் வீணாயிடுச்சு, அதை கொண்டு வந்த டம்ளர் வீணாயிடுச்சு, அதுக்காக வேண்டி செலவழிச்சு நேரம் வீணாயிடுச்சு, அதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட பொருளாதாரம் வீணாயிடுச்சு. இவ்வளவு வீணாயிடுச்சா? நாமளே மனசு என்ன கணக்கு பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டால அப்படியே ஜுவ்வுன்னு உள்ள ஏறுது. சின்ன பிள்ளை கையில் கொடுத்து உடனே வீட்டுக்காரையை திட்ட வேண்டியது. அவ கையில் கொடுத்து விட்டுருக்கீங்க, அறிவு இருக்கா? அவளால் பிடிக்க முடியுமா? தர வேற வழுக்கு தர. புள்ள நடந்து கொண்டு வர ஒன்று புள்ள மேலே கோவப்படுறது. அப்படியே ஆட்கள் இருக்கிறாங்க, புள்ள மேலே கோவப்பட்டு புள்ளைய 2 சாத்தி சேனி என்ன ஒழுங்கா கொண்டு வர தெரியுதா? ஒரு டீ டம்ளரை அடுப்படியிலிருந்து ஹாலுக்கு கொண்டு வர தெரியல. நீ எல்லாம் ஏன் தான் புள்ள அப்படின்னு புள்ள மேலே கோவப்படுற சில ஜென்மங்கள். இன்னும் சில மனிதர்கள் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விட்ட ஆட்கள் மேல, பெரியவங்க மேல கொஞ்சமே அறிவு இருக்கா? நீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா குறைஞ்சா போயிடுவேன். நல்ல யோசிச்சு பாருங்க. நடந்து முடிந்த அந்த நிகழ்வை நீங்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறீர்கள் என்றால், நடந்ததை நடக்க விடாமல் ஆக்க முயற்சிக்கிறீர்கள். இப்ப நீங்க செய்யறது திட்டுறீங்கிறீங்களே, கோவப்படுறீங்க, டென்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த கொட்டுநிலை கொட்டாம ஆக்கிட முடியுமா? உடஞ்ச கண்ணாடி உடையாம ஆயிட முடியுமா? வீணான டீயை மீண்டும் கொண்டு வந்து குடிச்சிட முடியுமா? மாற்ற முடியாத அந்த காரியங்களை நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சிக்கிறீர்கள். இங்க உங்களுடைய டென்ஷனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, மாற்றவே நடந்து முடிஞ்சிருச்சு. பிள்ளை கையில கொடுத்ததுதான்,
புள்ள உடைச்சதுதான், வீணா போனதுதான், தலை கரையானதுதான். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இதற்கு அடுத்து அதை சுத்தப்படுத்தலாமே தவிர, மீண்டும் அது ஏற்படாமல் பாதுகாக்கலாமே தவிர, ஏற்கனவே கடந்த நிமிடத்தில் கடந்த நொடியில் நடந்து முடிந்த இந்த நிகழ்வை நடக்காததாக மாற்ற முடியுமா என்று கேட்டால் உலகத்தில் அதை மாற்றுவதற்கு எந்த கொம்பனும் இல்லை. மாற்ற முடியாதுல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த மாதிரி மாறு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இனிமே என்ன பண்றது? திட்டுனா, கோவப்பட்டா, டென்ஷன் ஆனா நிம்மதி போறதை தவிர கிளாஸ் வருமா? ஐயோ தமிழர் திரும்ப வந்துருமா? அரபு நாட்டில் இருந்து ஐயோ வந்துருமா? டீ வந்துருமா? நீ என்ன வேணாலும் சொல்லி புலம்புப்பா. எத்தனை வருஷமா வச்சிருக்கேன் தெரியுமா? 25 வருஷமா பொத்தி போத்துப்பா. சரி வந்துருமா? எல்லாம் சரிப்பா. இதெல்லாம் சொன்னா, இப்படி எல்லாம் புலம்புனா, இப்படி எல்லாம் கோவப்பட்டா, செஞ்சால அடிச்சா, செஞ்சால உடைச்சா, அந்த நடந்த நிகழ்வு நடக்காததாக மாறிவிடுமா? ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கண்ட் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14/77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. முடியாதுல்ல. மரணம் சொல்லி தருகிறது. மரணத்தை எப்படி மிஞ்ச முடியாதோ, மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாதோ, நடந்து முடிந்த நிகழ்வுகள் எதையும் உலகத்திலே மாற்றவே முடியாது. நடந்த நிகழ்வுகளுக்காக ரியாக்ட் பண்ணவே பண்ணாத. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, நடந்த நிகழ்வுகளுக்கு ரியாக்ட் பண்ணி டென்ஷன் ஆகி, கோபப்பட்டு, அமைதி இழந்து, சண்டை போட்டு, சாப்பிடாம போய், பிரஷர் கூடி, ஆஸ்பத்திரியில் சேர்ந்து, இன்னும் கொஞ்சம் 5000 ரூபாய் 10000 ரூபாய் அப்பல்லக்காரனுக்கு கப்பங்கட்டி, இந்த வேலையை தானே செய்யறோம். சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரைக்கும் நடந்து முடிந்த நிகழ்வுகளுக்காகவே நாம் மண்டையை உடைக்கிறோம். கூட கொஞ்சம் மழை பெஞ்சிடக்கூடாது. சனியம் பிடிச்ச மழை நச 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 நசன்னு வெறிப்படாங்குது. 6 நாள் ஆயிடுச்சு, 7 நாள் ஆயிடுச்சு. மாற்ற முடியுமா? நீ புலம்புனதுனால இந்த மலையை மாற்ற முடியுமா? நிப்பாட்ட முடியுமா? முடியாது இல்ல. அப்ப அந்த மலைக்கு தகுந்த மாதிரி ஒன்றை மாத்து, உன் இடத்தை மாத்து, உன்னுடைய விரிப்புகளை மாத்து, உன் சட்டையை மாத்து, நீ மேலே போடக்கூடிய கோட்டை மாத்து. அதையெல்லாம் மாத்திர வேலையை விட்டு மலையை பிடிச்சி திட்டு. அடுத்து என்ன செய்யணும்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, 2 வார்த்தை சொல்லுவான். ஒன்று ரியாக்டுமா, இன்னொன்று ரெஸ்பாண்டுமா. ரெஸ்பாண்ட் பண்றவன் அறிவாளி, புத்திசாலி. இதுக்கு என்ன செய்ய நடந்துருச்சு, ஓகே, இதுக்கு என்ன செய்யணும், என்ன மதிப்பளிக்கணும், அடுத்து இதை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழி, அதை திட்டமிட வேண்டும், அது ஓகே. ஆனா உணர்ச்சி வசப்பட்டு அறிவற்ற முறையிலே கோபத்தை வெளிப்படுத்துவதனால், ரியாக்ட் செய்வதனால் எந்த பயனையும் மனிதர்கள் அடைய முடியாது. என்ன அடைவார்கள்? நிம்மதி இழப்பார்கள், அமைதி இழப்பார்கள், துக்கம் அடைவார்கள். இதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் நிகழவே நிகழ. ரோட்ல போய்கிட்டே இருப்போம், நம்ம கரெக்டா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறோம், எல்லாரும் சீரா போய்கிட்டே இருக்கும். பின்னாடி ஒருத்தர் அப்படியே சொய்ய பிடிச்சி முறுக்கிற மாதிரி இருக்கும். எவன்டா அவன் காட்டான், அவன் கிர்றிங் ஹார்ன் அடிச்சிட்டான். அதுலேயும் அரபு நாடுகளில், இது மாதிரி வெளிநாடுகளில் வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளாக இருந்தால் கேட்கவே தேவையில்லை. 25 வருஷமா சவுதியில் வண்டி ஓட்டினா, 30 வருஷமா குவைத்தில் வண்டி ஓட்டினா, இங்கே வந்து ஒரு நாள் ஓட்டுறதுக்குள்ள என்ன நம்ம ஊருக்காரன் ஓட்டுற ஸ்டைலே தனிதானே. நம்ம ஊரில் அதிலே மெட்ராஸ்ல எல்லாம் ஓட்டிட்டான் அவனுக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கொடுக்கணும். துபாயில் ஓட்டுறவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களாம், அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையாக தெரியல. துபாயில் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் எங்கே வேணாலும் உலகத்தில் ஓட்டிக்கலாம்னு. நம்ம ஊர் மெட்ராஸில் ஓட்டணும் கொடுக்கணியே. முன்னாடி போகிறவன் ரைட்டில் இண்டிகேட்டரு, லெஃப்டில் கையை போடுவான், எந்த பக்கம் போகிறான்னு போனதுக்கு பிறகு தான் தெரியும். போய்கிட்டே இருப்பான், திடீர்னு நிற்பான். எப்போ நிற்பான், நிப்பாட்டின பிறகு தான் தெரியும். யாருக்கு தெரியுங்கிறிய? அவனே வருவான் ஏத்தாப்புல ராங்குட். ஏய் புத்தி இருக்கா அம்மா நம்மளை பார்த்து சுதாரிச்சு நம்ம கரெக்டாக வந்தாமா, அவன் கரெக்டாக வந்தானா, அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறானே, ஒருவேளை அவன் ஆகிற டென்ஷனை பார்த்தா அவன் தான் கரெக்டாக வந்திருப்பான் போல இருக்குது. அப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவன் நம்மளை திட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். சாவுக்ராய்க்கு அப்படின்வான் டக்குன்னு. அப்படியே அதை நினைச்சு 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 அப்படியே கொந்தளிச்சு என்ன வார்த்தை சொல்லிடலாம் அவன் போய்கிட்டே இருப்பான் தள்ளுவண்டிக்காரன். அவனுக்கு அதையெல்லாம் பற்றி கேரே கிடையாது. இப்போ அவன் ஹார்ன் அடிச்சான்ல,
அவன் ஹார்ன் அடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணீங்க? உங்க பலவீனமான மனதை அவன் கையில ஒப்படைச்சிட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, கோவப்படுறீங்க, எரிச்சல் அடைகிறீங்க, உடனே வண்டியை நிப்பாட்டுறீங்க. ஏடா எல்லாம் போய்கிட்டே இருக்கிறோம், முன்னாடி டிராபிக்கா இருக்குது, நீ குருன்னு ஹார்ன் அடிச்சா உடனே பறந்தா போக முடியும், அப்படி போறதா ஃபிளைட்டை பிடிச்சி போக வேண்டியதான் அப்படின்னு அவன் ஒரு 10 நிமிஷம் சண்டை போயா அப்படிமா முடிஞ்சு போச்சு. நீ கத்து இன்னும் வந்து அப்படியே பெருசா பேச வந்துட்டாரு இவரு. அவன் காதலே வாங்க மாட்டான், இவருக்கு இன்னும் கொஞ்சம் பிபி ஏறும். இப்ப அவன் அடிச்சுட்டாமல, அடிச்சது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நடந்து முடிந்த நிகழ்வுகளுக்காக உடனே ரியாக்ட் பண்றதை விட்டு அடுத்து நீங்க கொஞ்சம் நிதானமா ஒரு செகண்ட் யோசிச்சு அடுத்து மீண்டும் அவனை அடிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அதை யோசிக்கலாம். அதை விட்டு அடிச்சதுக்கு ரியாக்ட் பண்ணா அடிச்சதை அடிக்காம மாத்த முடியுமா? இதே கேள்வி எல்லா இடத்துலயும் கேளுங்க. எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு டென்ஷன் வருதோ, எங்கெல்லாம் கோவம் வருதோ, இது எப்படி பண்ணிட்டான், அதை அப்படி பண்ணிட்டான், அது அப்படி நடந்துருச்சு, இது எப்படி நடந்துருச்சு அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் வருதோ அங்கெல்லாம் இது இப்படி பண்ணிட்டான்ல, இதை என்னால் மாற்ற முடியுமா? ஒரு கேள்வி. முன்னாடி போய்கிட்டே இருந்தார், டக்குன்னு காலை ஒரு தட்டினார், நம்ம செருப்பு நேரா போய் சாக்கடையில் விழுந்துருச்சு. இப்ப நீங்க கேட்கணும், கோவம் வருது இல்ல, இப்போ தள்ளி விட்ட செருப்பை தள்ளி விடாம ஆக்க முடியுமா? இப்படி நீங்க கேள்வியை கேட்டு உங்க மனசை பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில, ஒரு அமைதியை, ஒரு சாந்தத்தை, ஒரு நிம்மதியை. ஆமா இது என்ன அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு அட்வைஸ் பண்ணிக்கலாம், இனிமே திரும்ப செய்யாதப்பான்னு சொல்லிக்கலாம், அந்த வேலையை வேணா செய்யலாமே தவிர ஏற்கனவே சாக்கடையில் விழுந்த செருப்பை சாக்கடையில் விழாம ஆக்க முடியுமா? விழுந்தது தானே, அதை மீண்டும் கழுவி எடுத்து காலில் போட்டுக்கலாமே தவிர விழுந்ததையே விழாமல், எழுதியதையே எழுதாமல், எழுதியதை அழிக்க முடியுமே தவிர எழுதியதை எழுதாமல் முடியவே முடியாதுங்க வாழ்க்கையில. பிறகு ஏங்க வாழ்க்கையில மாற்ற முடியாததை மாற்ற முயற்சித்து ஏன் தோற்று கோபத்திலும் வெறுப்பிலும் அது மாதிரியான பகைமையிலும் உங்களை நீங்கள் புதைத்துக் கொள்கிறீர்கள்? இதைத்தான் மரணம் நமக்கு சொல்லித் தருகிறது. வெல்லவே முடியாது, ஏன் வெல்ல போராடுகிறாய்? தப்பிக்கவே முடியாது, ஏன் தப்பிக்க போராடுகிறாய்? இறைவன் கேட்கிறான், வஜாத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், இதோ மரண வேதனை சத்தியமாக வந்து விட்டது. ذلك منه كنت منه تحيد, நீ எதிலிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டிருந்தாயோ அது இதுதானப்பா. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilm.hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. வஜாத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், சத்தியமா வந்துருச்சு, உண்மையா வந்துருச்சு. வந்ததோடு மட்டுமில்ல, சொல்லப்படுமா. இதுல என்ன எஸ்கேப்பாக பார்த்தேன், ஓடி போயிடலாம் நினைச்சேன், தப்பிக்கலாம் நினைச்சேன். எப்போ? சாவர நேரத்தில், தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தப்பிச்சிருவியா நீ? எதுல இருந்து தப்பிக்க நினைச்சியா? அதான் இதுடா. முடியுமா உன்னால? முடியாதுல. மரணத்திலிருந்து எப்படி தப்பிக்க முடியாதோ, மரணத்தை மாற்றி உயிரோடு வாழ்ந்து விட முடியாதோ, வாழ்விலே கடந்து நடந்து முடிந்த அந்த கணத்திலே என்னவெல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் முடிந்தது, அதை மாற்றவே முடியாது. அதற்கு எதிர்வினை ஆற்றுவதை விட்டுவிட்டு அதற்கு முறையாக இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு ஒருத்தர் எந்திக்கிறார், நீங்களாம் சொல்ற மாதிரி செஞ்சா அவ்வளவுதாங்க. அவரு பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். ஒருத்தர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நீங்க சொல்ல ஆமா புள்ள சிகரெட் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு செய்தி கிடைக்கும். ஆமால் குடித்து விட்டான், எனவே குடித்ததை குடிக்காமல் ஆக்க முடியுமா? முடியாது, எனவே பிள்ளை குடிப்பதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு உன் பேச்ச கேட்டு இருந்தா பேசிட்டா இருப்போம். இப்ப எனக்கு இத்தனை பேர் மத்தியில நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி பயங்கர பேச்சாளர், தத்துவஞானி, அப்படி இப்படி ஏதோ பில்டப் கொடுத்து ஒப்பேத்தி எல்லாரும் நம்ம வச்சுட்டு உட்கார்ந்துக்கிற நேரத்தில் டக்குன்னு அசிங்கப்படுத்தவே யார் நீ அப்படி கேள்வி கேட்டா அவர் கேட்டது இல்லாம வைக்கிறோமா? ஆனால் அப்படிதான் நடக்கிறேன். நம்ம எப்படி நடக்கிறோம்? 4 பேர் முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தினானே உடனே நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பரிசுத்தவான்னு காட்டணும். உடனே நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், நீ என்ன கேள்வி கேட்கிறது? இவ்வளவு பேர் அமைதியா இருக்கான், உனக்கு மட்டும் என்ன? அவ்வளோ பேர் கேட்கல, நான் கேட்கக்கூடாதா?
இப்ப நான் என்ன பண்ணணும்? அவன் பேசுனதுதான், குறை சொன்னதுதான், திட்டுனதுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற என்ன பண்ணிக்கலாம்? ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அவன் கேட்ட கேள்விக்கு முறையாக, இல்லப்பா நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் சொல்லல, நான் சொல்ல வர்றது திருத்தவே கூடாது, சீர்திருத்தமே கூடாது, எதுவெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் ஏத்துக்க, அப்படி அர்த்தம் இல்ல. நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது, நடக்க இருப்பதை மாற்ற இயலும் என்று ரெண்டையும் நீ இப்ப மாத்தி புரிஞ்சுக்கணும்பா. நேத்தைக்கு சிகரெட் குடிச்சதை குடிக்காம ஆக்க முடியாது, நாளைக்கு குடிக்க இருக்கிறத குடிக்காம தடுக்க முடியும்பா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு நான் திரும்ப பாடம் நடத்துறேன். ஆனால் அவர் வாயா நீ பெரிய அப்படிங்க ஒருக்க சொல்லியாச்சு, அன்பா சொல்லி பார்த்தாச்சு, பையன் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றது? அடிச்சு வெளுத்துருமா அப்படின்னு அடுத்து மீண்டும் கோபப்பட்டா ரெண்டாம் மட்டம் கேட்டதே கேட்க பார்க்க முடியுமா? முடியாதானே? ரெண்டாம் மட்டம் கேட்டதுதான். அப்ப மீண்டும் வேற என்ன வகையில் முயற்சிக்கலாம்? திரும்பவும் மூணாவது கேட்கிறான். சபை பொது சபையா இருக்குது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தனியா பேசிக்குவோம் அப்படின்னு தனியா கூப்பிட்டு விளக்கம் கொடுக்கிறதுக்கு பதிலளிப்பது, பொறுப்பாக நடந்து கொள்வது, அவரை சீர்திருத்துவது, அவருக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்வது, அந்த வேலைகளை செய்யணுமே தவிர அதை விட்டுவிட்டு நடந்த நிகழ்வுகளை மாற்ற நினைக்கிற பொழுதுதான் மனிதன் துன்பத்தில் போய் சிக்கிக் கொள்கிறான். எல்லா துன்பங்களும் அப்படித்தான். எல்லா கவலை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில சொல்லணும். என்ன கவலைன்னா என்ன? எது கவலை? நீங்க உங்க வாழ்க்கையில எதுக்கு கவலைப்பட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, கவலை. புள்ள இறந்து போயிட்டான், கவலை. வீடு இடிஞ்சு போச்சு, கவலை. ஆக்சிடென்ட் ஆகி கால் ஒடிஞ்சு போச்சு, கவலை. பக்கத்தில் உள்ள ஒருத்தன் தீட்டி விட்டான், கவலை. எல்லாமே எந்த லிஸ்ட்ங்கிறிய? எல்லாமே எந்த லிஸ்ட்? எல்லாம் நடந்து முடிஞ்ச லிஸ்ட். இந்த கவலையினால் மாற்ற முடியுமா? அடைஞ்ச நஷ்டத்தை மாற்ற முடியுமா? இழந்த மகனை கொண்டு வர முடியுமா? நடந்த விபத்தை தடுக்க முடியுமா? நடந்த விபத்து நடந்ததே, இறந்த பிள்ளை இறந்தவனே, அடைந்த நஷ்டம் அடைந்ததே. அப்படியானால் அடுத்த வாழ்க்கைக்கு திட்டமிட வேண்டும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை நினைச்சு புலம்பி. அதனால தான் இஸ்லாம் புலம்பலை தடுத்தது, ஒப்பாரியை தடுத்தது. ஏன் தெரியுமா? ஒப்பாரியில போய் அப்படி இருந்தன, அப்படி செஞ்சன, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து என் தொழில பூரா நாசமாக்கிட்டான இந்த பையன். சமீபத்தில் திருப்பூருக்கு போயிருந்த, திருப்பூர் பூரா இதே புலம்பல். கிட்டத்தட்ட ஒரு 60-70% வியாபாரம் காலி. தொழில் நகரம் என்று அழைக்கப்பட்ட திருப்பூர்ல ஒரு 30% இன்னைக்கு மிச்சம் இருக்குது. ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தான், பண மதிப்பிழப்புன்னு ஒன்று கொண்டு வந்தான், நாசமா போச்சு. பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு வாட்ச்மேன் ஆயிட்டாரு, அடுத்த கம்பெனிக்காரன் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. ஒரு கூட்டம் விட புலம்பிக்கிட்டே இருக்கு. இப்படியே புலம்பி ஒப்பாரி வச்சு அழுது அதை நினைச்சு அப்படி இருந்தன, இப்படி இருந்தன, இப்படி ஆச்சே. அப்படி நினைப்பதால் ஏற்படுகிற இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டா, புலம்புவதிலே கவனம் செலுத்துகிற காரணத்தினால் அடுத்து என்ன செய்வது என்பதை நாம் சிந்திக்க தவற விட்டு விடுகிறோம். அதனால தான் புலம்பாத, ஒப்பாரி வைக்காத. லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஹா பிதஹவல் ஜாஹிலியா. கடந்த காலத்தில் உள்ள இழப்புகளை நினைச்சு கன்னத்தில் அரைந்து கொள்ளவனும், சட்டையை கிழித்துக் கொள்கிறவனும், ஒப்பாரி வைத்து தன் இழப்புகளை பேசிக் கொள்கிறவனும் லைசமின்னா நம்மை சார்ந்தவனே இல்லை நபிகளார் சொன்னார்கள். ஏன்? நம்ம டீம்ல உள்ளவன் தெளிவா இருப்பான்பா. மாத்த முடியாததை மாத்த ட்ரை பண்ணவே மாட்டான். எதை மாத்த முடியுமோ அதுக்கு தான் உழைப்பான். இவன் மாத்த முடியாததை மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம டீமே இல்லை. போ. யாரு சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபிகளாருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள், துயரங்களை சந்திச்சாங்களே, எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தியரி அப்ளை பண்ணியிருக்கிறாங்கிறத எல்லா நிகழ்ச்சியிலையும் பார்க்கலாம். நீங்க உங்க வீட்டு கொசு தொல்லைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதுக்கான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க நம்ம ரஹமத் மஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம். இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓப்பனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு பல சிஸ்டங்களில் மாடல்களில் செஞ்சு தரதோட நீங்கள் கால் பண்ணால் உங்கள் சைட்டுக்கே வந்து ஃப்ரீயாக டெமோவும் காட்டிடுவாங்க. நமது வீடுகளில், தொழில் நிறுவனங்களில் ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசு வலைகள் அமைத்து தருவதற்கு இப்போவே ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்க. உஹது போர்க்களம் முஸ்லிம்களுக்கு பெரிய அடிக்கான காரணம் என்ன? நபிகளாரின் வாக்கை மீறியது. எப்படி மீறினார்கள்? மலைக்கு மேல ஒரு டீம் ஒரு 50 பேரை விட்டு, எப்பா நான் சொல்ற வரைக்கும் யாரும் கீழே இறங்க கூடாதுன்னாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே இறங்கிட்டாங்க. தான் முஸ்லீம்களுடைய கை ஓங்கிடுச்சு, அதான் கனிமத்து பொருட்கள் பறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, திரும்ப எதுக்குமா நம்ம நிக்கணும், போர் முடிஞ்சு போச்சுப்பா, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு மலையில இருந்த பாதுகாப்புக்கு இருந்த வீரர்கள் எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க.
மலை காலியா போச்சு, கணவாய் காலியா இருக்கு, பாதுகாப்புக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முன்னாடி இருந்த படை வீரர் அபூ சுஃபியான், காலித் பின் வலீத் மாதிரி அன்னைக்கு இஸ்லாத்தை அழிக்க நினைத்து கொண்டிருந்த அந்த படை தளபதிகள் அந்த ரூட்ல உள்ள விட்டாங்க. முன்னாடி முஸ்லிம்களை, பின்னாடி வந்து தாக்குறாங்க. முன்பக்கமும் எதிரி, பின்பக்கமும் எதிரி. முஸ்லிம்களுக்கு பெரிய இழப்பு. இழப்புக்கு என்ன காரணம்? நபிகளாருடைய வார்த்தைகளை கட்டுப்படாமல் இருந்ததான காரணம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்தா அங்க இருந்து வந்திருக்க மாட்டாங்க, அடிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய இழப்புக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க. உண்மைதானே? நல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கவனிங்க. இத்தனை பெரிய துன்பம், இவ்வளவு பெரிய இழப்பு, ஏறத்தாழ 70 சஹாபாக்களை நபிகளார் உஹது போர்க்களத்திலே இழந்து விட்டார்கள். பத்ர் போர்க்களத்திலே 70 எதிரிகளை கைதிகளாக பிடித்தார்கள். ஆனால் உஹதிலே 70 பேரை தாரை வார்த்து விட்டு, 70 பேரை ஷஹீதாக்கி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அப்ப எவ்வளவு துக்கம் வரும்போது எப்படி இருக்கும்? பாவியலா கெடுத்துட்டேலடா, சொல்லிட்டு வந்தனா இல்லையா? படிச்சு எப்படி எல்லாம் சொன்னாங்க? எங்களுடைய உடல்களை கழுகுகளும் பருந்துகளும் சிராய்த்து செல்வதை பார்த்தாலும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. எப்படி ஆர்டர் பாருங்க. இப்படி எல்லாம் சொன்னாங்கடா படுவாய் பேர, இப்படி பண்ணி விட்டியல, வந்து எவ்வளவு பெரிய இழப்பு பாரு, எத்தனை பேர் மௌத்து பாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில உஹது போருக்கு பிறகு ஏறத்தாழ 8 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே உயிரோடு வாழ்ந்திருக்கிறார்களே, இந்த 7 வருஷம் 8 வருஷத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கடந்து முடிந்த அந்த நிகழ்வை குறித்து அது அப்படி நடந்ததே, இப்படி நடந்ததே என்று புலம்பியதாக, துன்பப்பட்டதாக, கவலைப்பட்டதாக ஒற்றை வரி செய்தி உண்டா? ஒற்றை வரி செய்தி உண்டா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கெடுத்து குட்டிச்சவராகிட்டான், நில்லுடான்னு. அதுக்குள்ள அவனுக்கு கொல்ல போதுன்னு ஓடிட்டான, கல்லாளர்களாம் ஆளிட்டு ஓடிட்டான. மகனை கொண்டு விட்டுருப்பாரு, ஒரு 10 நிமிஷம் நின்றான், அதுக்குள்ள ஃப்ரெண்டு வந்திருப்பான். என்ன செய்யறது? விதியின் விளையாட்டு, இறைவனின் ஏற்பாடு. என்னடா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பியிருப்பான், இவன் அந்த பக்கம் கையை விட்டு அழுட்டு ஓடிட்டான். அத்தாக்காரர் வந்தாரு, காலையில இருந்து கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி 2000 ரூபாய் சேர்த்து மொத்தமா போயிட்டேன், பிடிச்சாத்து. 2000 போச்சுன்னா தாங்க முடியல. நடந்து முடிந்ததை மாற்ற நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் 70 தோழர்களை உஹதிலே பலி கொடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பண்ணிட்டீங்களா? ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? எல்லாருமே அந்த தப்பை உணர்ந்துட்டாங்க, மீண்டும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. ஆனாலும் நடந்து முடிந்ததை பேசுகிற காரணத்தினால், நடந்து முடிந்ததை திட்டுகிற காரணத்தினால், நடந்து முடிந்ததற்காக கவலைப்படுகிற காரணத்தினால் நடந்து முடிந்ததை நடக்காததாக ஆக்க முடியாது என்கிற தெளிவு நபிகளாருக்கு இருந்தது. எனவேதான் பேசி பேசி துன்பத்தை வளர்ப்பதை விட பேசாமல் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் என நபிகளார் நகர்ந்தார்கள். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சொல்லு. ஒரு உதாரணம் இல்லை, எந்த துன்பத்தை எடுத்தாலும் இப்படிதான். பள்ளிவாசல்ல ஒருத்தர் சிறுநீர்கள், நம்ம எல்லாம் கேட்ட ஹதீஸ் தான். சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருந்தார். நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. இந்த ஹதீஸ் எல்லாம் 1000 தடவை கேட்டிருப்போம். சஹாபாக்களுக்காவது இந்த ஹதீஸ் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகுதான் அந்த செய்தியே தெரியும். அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு சின்ன வயசுல இருந்து இந்த செய்தியை பல தடவை கேட்டாச்சு, பல தடவை சொல்லியாச்சு. இப்போ இங்க ஒரு சின்ன பையன் வந்து எவ்வளோ ஒருத்தன் ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கான், நம்ம அங்கிருந்து உள்ள எப்படி இருக்கும்? அந்த செய்தியை அடுத்த பாஸ் பண்றோம், அங்க எப்படி இருக்கும்? சும்மா ஒட்டி அவன அவ்வளவுதான். அவன் அந்த ஹதீஸ்லாம் என்ன, அதெல்லாம் பயான் ரசூலுல்லாஹ்வுடைய பெருமையை பேசுறேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெருமைசாலி தெரியுமா? நமக்காது நம்ம டென்ஷன் ஆகுறது, கத்துறது, கூப்பாடு போடுறது. குப்பை எள்ளி போட்டுட்டாங்க, எப்படி போட்டா குப்பைய போடலாம், அப்படியே நம்ம டென்ஷன் மட்டும்தான் நமக்கு மிச்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கிறாரு, நம்மளே மாதிரி சஹாபாக்கள் எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க. பள்ளிவாசல்ல சுத்தமான இடத்துல வந்து நின்னுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்கற ரசூல் என்ன முடிக்கணும். எதுக்கு? அவர் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப புனிதமான வேலை நடந்துகிட்டு இருக்கு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதேப்பா, புனிதம் கெட்டு போயிடும். அதுக்கா பள்ளிவாசலுடைய புனிதத்தை கெடுக்கிற வேலைதான். நபிகள் ஆரம்பத்தை ஒத்துக்கொண்டார்கள் தான். பள்ளிவாசல் அசுத்தம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் தான். பள்ளிவாசலை சுத்தம் செய்கிறவர்களுக்கும் அங்கே சுத்தத்தை விரும்புகிறவர்களுக்கும் பெரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பது உண்மைதான். அதை தெரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் அசுத்தம் செய்யப்படுகிறது, விடு செய்யடுங்க. ஏன்? ஒரு சொட்டு இருந்தாலும் ஒரு வாளி இருந்தாலும் எப்படி நீ இன்னொரு வாளி தண்ணி ஊற்றி கழுவத்தான் போற, வேற வழியே இல்லை. விட்டதே விட்டுட்டாங்க, முடிஞ்சிருச்சுல. ஒரு சொட்டு விழுந்துருச்சுலாங்க, விழுந்தது தானே.
நிப்பாட்டுனா 4ங்கிற இடத்துல 2 சொட்டா இருக்குமே தவிர, ஆனா 2 சொட்டை நீ கழுவி தானே பார்க்கணும். அதை மாற்ற முடியுமா? விழுந்ததை விழாமாக்க முடியுமா? பூமியில் பட்டுவிட்ட அந்த சிறுநீரை படாததாக மாற்றவே முடியாது. ஏன் போட்டுட்டு மாற்ற முடியாத மாற்ற ட்ரை பண்ற? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கும். எப்படி வாயில தண்ணி எடுத்து ஊத்தி கழுவி அவன் அடுத்து முன்னுக்கு இருக்காம என்ன செய்யணுமோ அந்த அறிவுரையை சொல்லிக்குவோம். நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது என்கிற தெளிவு இருந்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்தவரை கழிக்க விட்டு வேடிக்கை பார்த்தார்கள். நமக்கு அந்த தெளிவில்லாத காரணத்தினால் சின்ன வேலை செஞ்சோன்னு அப்படி டென்ஷன் ஆகி கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட்டு நாமும் கவலைப்பட்டு மற்றவங்களையும் கவலைக்கு உள்ளாக்கி எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இது இல்லை. ஒரு நம்ம பிள்ளைய வெளியே வேலைக்கு அனுப்புகிறோம், அவன் போய் தெருவில் விளாண்டுக்கு நிற்கிறான். முக்கியமான வேலைக்கு அனுப்பிட்டியே, வருவான் 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 உட்கார்ந்துருக்கிறிய. காலையில் 8 மணிக்கு அனுப்புறது, மதியம் 12 மணி ஆயிடுச்சு. இந்த பையன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு கோவத்தில் வேஸ்ட் எடுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு விறு விறுன்னு தெருவில் வர்றிய. தெருவில் நின்று பயலோட கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு எப்படி இருக்கும்? சைத்தான் முடிச்ச பிள்ளைய பற்றி வச்சா அதே இடத்துல அங்க வரும்போதே இங்க அவர் வர்ற ஸ்டைல பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவா, ஏ உங்க அத்தா வர்றாரா, வர்ற ஸ்டைலே சரியில்லடா ஓடு அப்படிமா. ஆனாலும் விட மாட்டாரா? இவர் 40 வயசு, அவன் 15 வயசு. புறத்தி பிடிச்சி அந்த தெருவிலே வச்சு 4 சாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. வேலைக்கு போனவர் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆள் வரவே இல்லை. என்ன ஆளை காணோம், போனவன் இன்னும் வேலையை முடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியலையே, என்ன நம்ம ஒரேட்டு பார்த்து வந்துடலாம் அப்படின்னு தெருவில் இறங்கி நடந்தா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெருவில் சின்ன பிள்ளைகள் விளாண்டுட்டு இருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியை, பின்னாடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு யாவுனை கழுத்தை பிடிச்சிட்டு, ஏய் குட்டி பையல, நம்மகிட்ட வருமா அந்த வார்த்தை? ஏ திருட்டு பையல, ஏன் கவாலி பையல, ஏன் உருப்படாத பையல. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை நடக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளாண்டது தானே, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணும், அந்த வேலையை அவனை வச்சு தான் முடிக்கணும். அதனால பின்னாடி ஊடி வந்து என் கழுத்தை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் யா உனைஸ், அனஸ் அப்படிங்கிறத உனைஸ் அப்படிங்கிறாங்க. அரபியில் இந்த ஃபார்மெட் மாத்துறது இருக்குல்ல, இந்த ஸ்டைலில் மாற்றினா ரொம்ப செல்லமாக கூப்பிடுறதுன்னு அர்த்தம். அப்படி மாற்றிட்டு பார்த்தோம், வேற ஒன்றும் சொல்லலை. உடனே இந்த முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் ஓடிட்டேன், வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ நபிகளார் இங்கே எந்த தியரி அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா, வந்தது தான், விளாண்டது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ணுறது, ஏண்டா அதை நீ செய்யலேன்னு அவனை போட்டு சத்தம் போட்டு அடித்து பேசி அவனையும் கவலைப்படுத்தி நம்மளும் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகிறத விட வேற என்ன பண்ணிடலாம், அடுத்து இந்த வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு வாப்பா, முடிச்சுட்டு வந்துட்டேன், வேலை முடிஞ்சிருச்சு. ரியாக்ட் செய்கிற காரணத்தினால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. ரெஸ்பான்ஸ் செய்கிற காரணத்தினால் மிகுந்த நன்மைகளை பெற முடியும். நம்முடைய வாழ்விலே பெரும் துன்பங்கள் என்று நாம் துன்பப்பட்டு துயரப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கவலைகளும் நடந்து முடிந்த நிகழ்வுகளை குறித்த செய்திகள் தான். எனவே மரணம் கற்றுத்தருகிற பாடங்களில் பிரதானமான பாடம், என்னை அழிக்க முடியாது, என்னை மாற்ற முடியாது, என்னிலிருந்து தப்பிக்க முடியாது. உன் வாழ்க்கையிலே நடந்து முடிந்த எல்லாம் அப்படித்தான், அதை மாற்றவே முடியாது. மாற்ற முடியாததை மாற்ற முயற்சிக்காதே. மாற்ற முடியாததற்கு உன்னை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி எடு, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைந்து விடும் என்று சொல்லி துக்கத்தை தருகிற மரணம் மகிழ்ச்சிக்கு நமக்கு பாடம் நடத்துகிறது. இன்னும் பல பாடங்களை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்